மே 17 இன்றைய புனித பாஸ்கல் பைலோன். பாஸ்கல் பைலோன் அரக்கோன் அரசு எல்லைக்குட்பட்ட உடரே ஹர்மோசாய் எனுமிடத்தில் 1540 ஆண்டு மே 24 அன்று ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தார். விவசாய குடும்பமாக இருந்தாலும் இக்குடும்பம் பக்தியில் சிறந்து விளங்கியது. பாஸ்கல் சிறு வயது முதலே ஆடு மேய்க்க செல்வார். அவ்வாறு செல்லும்போது கையில் புத்தகங்களை எடுத்து செல்வார். அந்த வழியாக வருவோரிடம் எழுத படிக்க கற்றுக் கொடுக்குமாறு கெஞ்சி கேட்பார். இவ்வாறு வாசிப்பதற்கும் எழுதுவதற்கும் கற்றுக்கொண்டார். 7 வயது முதல் 24 வயது வரை ஆடு மேய்த்து வந்த பாஸ்கல் 1564 ஆண்டு பிரான்சிஸ்கன் சபையில் பொதுநிலை சகோதரராக சேர்ந்தார். வேறு இடத்திலுள்ள சபையின் இல்லங்களுக்கு மாற்றும் போதெல்லாம் மிக வசதி குறைந்த இல்லங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று வேண்டுவார். நான் ஏழையாக பிறந்தேன், ஏழ்மையிலும் ஒருத்தரிலுமே சாக ஆசைப்படுகிறேன் என்பார். இவர் பிரான்சிஸ்கன் சபையில் சகோதரராக இருந்த நாட்களிலெல்லாம் நற்கருணை ஆண்டவரிடத்திலும் அன்னை மரியாவிடமும் அளவு கிடந்த பக்தி கொண்டு வாழ்ந்து வந்தார். குறிப்பாக இவர் நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக இரவு நேரங்களில் மணிக்கணக்காக முழந்தாள் படியிட்டு ஜெபித்து வந்தார். பாஸ்கலின் ஆலோசனையை பெறுவதற்காக பலரும் இவரை தேடி வர ஆரம்பித்தார்கள். இவருடைய புனிதமான வாழ்வு இதற்கு காரணமாக அமைந்தது. 1570 ஆண்டில் ஒரு நாள் ஹியூகோனட் பகுதி வழியாக பாஸ்கல் பிரான்ஸ் நாட்டிற்கு நற்செய்தி அறிவிப்பதற்காக சென்று கொண்டிருந்தார். அப்போது நற்கருணையில் இயேசு உயிருடன் இருப்பதை மறுத்து வந்த கால்வினிய பிரிவினைவாதிகள் இவரோடு விவாதத்தில் இறங்கினார்கள். இவருடைய போதனை கேட்டு பலர் அங்கே மனம் மாறினார்கள். இதனால் இவர் மீது காழ்ப்புணர்வு கொண்ட கால்வினிய தலைவர்கள் இவரை கொலை செய்ய முயன்றார்கள். ஆனால் பாஸ்கல் அங்கிருந்து தப்பி வந்துவிட்டார். கடுமையான ஒருத்தல் முயற்சிகளால் உடல் நலிவுற்ற இவர் 1592 ஆண்டு மே 17 அன்று இறந்தார். திருத்தந்தை 8ஆம் அலெக்சாண்டர் 1690 ஆண்டு இவரை புனிதராக அறிவித்தார்.